Hi, welcome back to my channel Tara's Curry World. இன்றைக்கி ஆக்சுவலி இது ரொம்ப 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 ரிக்வெஸ்டட், அவ்வளோ பேர் எங்கிட்ட கேட்ட வீடியோ பர்சனலி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தி, கிட்ஸுக்கு ரொம்ப 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 நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஓகே, ஸ்பினாச் சாப்பிட மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்ற கிட்ஸுக்கு இது ஷோராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்தாச்சும் ஒரு ஸ்பினாச் ஓகேனா அப்படி தான் எடுக்கிறது. ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஆயில், நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹாஃப் கீ அண்ட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஜீரகம் போடுறேன் நம்ம ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ½ டீஸ்பூன் அந்த மாதிரி மஞ்சத்தூள், கரம் மசாலா. இது எல்லாமே லைட்டாக, ரொம்ப காரமாக ரொம்ப இல்லை, ஒரு மைல்டு டேஸ்ட், அவ்வளோதான். ஓகே, ஜீரகம் போடும்போது பொடி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பினாச் வந்து நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஓகே, நல்லா அதை எப்படி குக் பண்ணுறதுன்னா, நல்ல லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா ஸ்மாஷ் ஆகும்ல, அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் விடக்கூடாது. உப்பும் சேர்த்துக்கோங்க தேவைக்கு. இதில் நெய் நம்ம விடுறது தான் இதில் ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த டைமில் நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பார்த்தீங்களா, இவ்வளோ சாஃப்டாக நான் பிசைஞ்சிருக்கேன். நீங்களுமே இது மாதிரி பிசைச்சிக்கோங்க. கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் பால் பவுட்ரு போட்டுக்கோங்க. இது எல்லாமே பிசையும் போது மாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறேன்னா, கொஞ்சம் லேஸ் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதை மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு ஃபோல்டிங் பண்ணுறேன், அது மட்டும் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு சூப்பராக வரும் சப்பாத்தி. இது ஆக்சுவலி பராத்தா. ஓகே, ஸ்பினாச் பராத்தா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் பிக்காகவே பால்ஸ் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கிடையாது, கொஞ்சம் ஒரு 2 சப்பாத்தி சேர்ந்த மாதிரி பிக்காகவே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. கையால் ஸ்மாஷ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சப்பாத்தி மாவை நான் வந்து நல்லா தேய்க்க போகிறேன். நல்ல மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறேன் இல்லை, இது பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் கை வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, இப்படி பண்ணாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வரும் உங்களுக்கு சப்பாத்தி. நெக்ஸ்ட் இது சர்க்கிளாக தான் இருக்கணும், ஸ்கொயராக தான் இருக்கணும், அப்படி எதுவுமே கிடையாது. நான் அப்படி பார்த்து பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஸ்பினாச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஸ்ப்ரெட் லைட்டாகவே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப இதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இதாகிடும். இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லை இந்த டைமில் கீ வேணுனாலும் அந்த மாவு போட்ட இடத்துல கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுது இல்லையா, கர்ச்சீஃப் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷோராக அதுக்கு மேலே மாவு போட்டு தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கீழெல்லாம் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லாவே வரும். ஓகே, இந்த டைமில் பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடு பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை கம்மியாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் ஆயில் விடுறேன் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா கீ போட்டுக்கோங்க, ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருமே என்கிட்ட கேட்ட ரெசிபி. நிறைய பேர் இது கேட்டு நான் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோ பேர் திட்டிருக்கீங்க. உங்களுக்காக, என் ஃப்ரெண்ட்ஸ் டியர்ஸுக்காக நான் போட்ட ரெசிபி. ப்ளீஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் ரொம்ப 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 ஹாப்பி. என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் நான் என்றைக்குமே கிராட்டிடியூட் உள்ளவங்களா, கிரேட்ஃபுல் என்றைக்குமே எனக்கு இருக்கும் என் மைண்டில். தேங்க்யூ. ஆக்சுவலி இது டயட் டின்னருக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். மில்லட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி ஆயிலெல்லாம் கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு பராத்தா செஞ்சால் ரொம்ப டயட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் லஞ்சுக்குமே இது கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லணும். நீங்கள் ப்ளஸ் கிட்ஸுக்குன்னா எக்ஸ்ட்ரா கீயே மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். Thank you.